ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட ஃபார்ம் சண்டே, குருத்தோல ஞாயிறு ஆராதனை, குருத்தோல ஞாயிறு ஆராதனை, ஃபார்ம் சண்டே என்று சொல்லுவார்கள். ஃபார்ம் சண்டே, குருத்தோல ஞாயிறு ஆராதனை. இயேசுவின் நாமத்துல வாழ்த்துகிறேன். குருத்தோல ஞாயிறு ஆராதனை வாழ்த்துக்கள். நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா? சில நேரங்களில் அந்த தென்னை ஓலையை போட்டு ஒரு படங்கள் பிக்சர்களை போடுவாங்க. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? சரி, இது பைபிள்ல எங்கெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தானவர் அந்த நாளில் அந்த ஞாயிறு அன்று குருத்தோல ஞாயிறாக ஏன் எண்ணப்பட்டது என்பதை குறித்து சரித்திரங்கள் சொல்லுகிற பாடங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டில் பைபிள் சொல்லுகிற பாடங்கள் உண்டு. தேவனுடைய அனாதி தீர்மானங்கள் உண்டு. தேவனுடைய திட்டங்கள் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிப்பதற்கு முன்னதாக பவானி சென்றார் என்ற பாடலும் உண்டு. அந்த பவானி சென்ற பாம் சண்டே என்று சொல்லுகிற வார்த்தையில நாம் பார்க்கிறோம். இது தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 28 முதல் 44 வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கிறோம். இந்த 4 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த குருத்தோல ஞாயிறு எருசலேமை நோக்கி பவானி சொல்லுகிறார். இததான் அற்புதமாக தீர்க்கதரிசனமாக ஜகரியா புஸ்தகம், த புக் ஆஃப் ஜகரியா, சகரியாவின் புஸ்தகம் 9 அதிகாரம் 9 வாக்கியம் அழகாக சொல்லப்படுகிற பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து குறித்து தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசனமான வார்த்தைகள். ஃபார்ம் சண்டேன்னு சொல்லுவாங்க, குருத்தோல ஞாயிறு. அது முன்னதாக தான் ஆண்டவர் அந்த பவானி செல்வதற்கு முன்னதாக லாசருவை உயிரோடு எழுப்பின நாட்கள். லாசரன் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லுவாங்க, எருசலேமின் பயணம் என்று சொல்லுவாங்க. சிலுவையில் அறையப்படுவதற்கு ஆண்டவர் எருசலேமை நோக்கி போன பயணம் என்று சொல்லுவாங்க. எருசலேமுக்கு பவானி ஆகிய போனார் என்று சொல்லுவாங்க. அற்புதமான ஒரு நாள். அந்த நாள் எல்லாரும் வாழ்வதற்காக பிறந்தால் ஆண்டவர் நமக்காக மரிப்பதற்காக பிறந்தார். அதோடு கூட மரணத்தை நோக்கி செல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு எச்சரிப்பின் சத்தம் கேட்டு ஒரு அவேர்னஸ் கொடுத்தும் அவருக்கு முன்னதாக மரணத்தின் அடையாளங்கள் இருந்தும் அந்த மனிதன் அவரிடம் செல்ல மாட்டான், அந்த பயணத்தை மேற்கொள்ள மாட்டான். உனக்கு ஒரு கெட்ட காலம் நேரிடுகிறது என்றால் அவரிடத்தில் போவே மாட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்தானவர் சொன்னார், நாம் எருசலேமுக்கு போவோம், பரிசேயரும் வேதபரகராலும் மனசுக்குமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், சிலுவையில் அறையப்படுவான், கொன்று போடுவார்கள், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று இயேசு சீடர்கள் சொன்னதை அவர்கள் உணராமல் இருந்தார்கள். அவளுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது, அவளுடைய இருதயம் மந்தமாக்கப்பட்டிருந்ததை பைபிளை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு நமக்காக மரணத்தை சந்திக்க செல்கிற பவானியாக சென்றார். இயேசு மரணத்தை சந்திக்கும்படியாக அந்த குருத்தோல ஞாயிறு, ஃபார்ம் சண்டே நமக்காக மேற்கொண்டார். இவைகளே ஞான அர்த்தமுள்ளவைகளா இருக்கிறது. அற்புதமான பாடங்களாகவே நமக்கு அமைந்து இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில இயேசு கழுதின் மேலே கடந்து சென்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 முதல் சில வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன், கவனமா கேட்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து
ஒலிவ மலைக்கு அருகான பெத்பாகேக்கு வந்த பொழுது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியும் கட்டிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதின் மேலும் கழுது குட்டி ஆக்கிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளிட்டபடியே செய்து கழுதையும் கழுது குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களிலே வழியில விரித்தார்கள். வேற சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடுப்பாரும் பின்னடுப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், உன்னதங்களில் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் 11 வசனங்களுக்கு கூட காணப்படுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்தானவர் தனக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, கழுதையும் கழுது குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகள் அவித்து கொண்டு வாங்கள். இது ஏன் என்று அவுக்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு வேணும் என்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்துல சிருஷ்டி அற்புதமாக ஆண்டவருடைய வேலை செய்கிறது, ஆண்டவருடைய பணியை செய்கிறது. அவருடைய சாயலாக அவர் ரூபத்தின்படி உலகத்துல சிருஷ்டிகளிலே விசேஷித்தவர்களாக நம்ம படைத்த நாம் அவருடைய வேலை செய்கிறோமா? அவருடைய சித்தத்தை செய்கிறோமா? அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமா? அவருக்காக எதை நாம் தியாகம் செய்கிறோம்? வாயில்லாத மிருகம், யாருமே எண்ணிக்கையில கொண்டு வராத மிருகம், அற்பமாக எண்ணப்பட்ட கழுதை ஒரு மனிதனை திட்டும் பொழுது, டே கழுத, டே புத்தி இல்லாத கழுத, டே கழுதுக்கு பிறந்தவன, இப்படியெல்லாம் ஏசி பேசுவார்கள் பாருங்க. அந்த அற்பமான, யாரும் கண்டுக்காத, அசட்ட பண்ணப்பட்ட மிருகம் ஆண்டவருடைய பணியை செய்கிறது, ஆண்டவரையே சுமக்கிறது. நாம் எனக்கு அருமையானவில்லை, அற்புதமான காட்சியாகவே இருக்கிறது. இந்த மரக்கிளைகளை கொண்டு வந்தார்களாம். நீங்கள் எருசலேமில் பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமான அந்த மரக்கிளை, ஈச்ச மரம். அந்த ஊர்ல அதிகமாக இருக்கும் ஈச்ச மரம், நம்ம ஊர்ல குறைவாக இருக்கும் ஈச்ச மரம். ஆனா அந்த மரக்கிளைகள், ஈச்ச மரம் கிளைகளை அவர்கள் அந்த வழியில பறிப்பினார்கள், வஸ்திரத்தை பறிப்பினார்கள். கழுதுக்கு எல்லில்லாத ஒரு மதிப்பு கனம் உண்டாயிற்று. இன்றைக்கு உலகத்துல மதிக்காத நம்மை இயேசு நமக்குள்ள வருவாரானால் நமக்கு எவ்வளவு கனம், எவ்வளவு ரெஸ்பெக்ட், எவ்வளவு ஹானர், எவ்வளவு அற்புதமாக தேவன் நமக்குள்ளாக சமுதாயம் நம்ம மதிக்கிறது, பரலோகம் நம்ம மதிக்கிறது. அநேக பெரியவர்கள் மனிதர்கள் கூட நம்ம ஒரு மனிதனாகவே மதிக்கிறார். இயேசு இல்லாத வாழ்க்கை நரகம், இயேசு இல்லாத வாழ்க்கை மதிப்பில்லாத வாழ்க்கை, இயேசு இல்லாத வாழ்க்கை தள்ளப்பட்ட வாழ்க்கை, அற்பமான வாழ்க்கை, யாருமே எண்ணாத வாழ்க்கை. இயேசு உனக்குள்ள வருவாரானால், இயேசு உன்னோடு கூட இருப்பாரானால், நீங்க இயேசுவோடு இருப்பீர்களானால் உங்களுக்கு கனம். எங்கேயோ இருந்த கழுதை வஸ்திரம் பறிப்பினார்கள், அது மேலும் வஸ்திரம் கீழே வஸ்திரம், மரக்கிளைகள், ஜனங்கள், ஓசன்னா சத்தம், 2-3 பேர் சத்தம் போட்டாவே ஓடும் கழுதை. ஆனா ஒரு கூட்டமே சத்தம் போடுகிறது, நான் ஆண்டவர் சுமக்க வேண்டும் என்று சுமந்து கொண்டு இருக்கிறத பாருங்க. எனவே நம்ம ஊர்ல செய்கிற மரங்களை பாருங்க, ஈச்ச மரம் குறைவுதான். பட் என்ன மரம் நம்ம இலைகளை நாம பயன்படுத்துகிறோம் என்றால், தென்னை மரம், தேங்காய் மரத்தினுடைய மட்டைகளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆகவே இந்த தென்னை மர மட்டைகளை இந்த 40
லெந்து நாட்களில முதல் புதன்கிழமை அன்று அதை பண்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த ஓலைகளை கொண்டு போயிட்டு பிரார்த்தனை ஆலயத்துல பிரார்த்தனை செய்து கொண்டு வந்து சில பேர் நடுவீட்டுல வைப்பாங்க, சில பேர் இரவானத்துல செருகி வைப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா டோர்ல மாட்டி வச்சிருப்பாங்க சிலுவை. அது வருஷம் ஆன உடனே அந்த சாம்பல் புதன் என்று வரும் பொழுது கொண்டு போயிட்டு அதை ஆலயத்துல வைத்து கொளுத்தி அதை சாம்பல் ஆக்கின பிற்பாடு அந்த சாம்பலை சிலுவை போட்டுக்கிட்டு வருவாங்க. மீண்டும் இந்த குருத்தோலை ஞாயிறு வந்த உடனே நிறைய விற்பனை, தென்னை மரம், அந்த ஓலை நம்ம நாட்டிலையும் அப்படி ஆக்கி இருக்கிறத நான் பார்க்கிறோம். இது ஒரு பராமரித்தின் வேலையாகவே மாறிவிட்டது. ஆண்டவர் கழுதை தேர்ந்தெடுத்தார். ஏன் கழுதை தேர்ந்தெடுத்தார்? குதிரையை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை? குதிரை, ஒரு ராஜா போவார், ஒரு மந்திரி போவார், பெரிய பெரியவர்கள் போவாங்க, அல்லது குதிரை ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்படும், ஒரு யுத்தத்துக்கு போனாதான் குதிரை மேல போவார்கள். ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுது மேல வந்தார். காரணம் என்னவென்றால் அவர் இரட்சகராய் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நிறைவேற்றுகிறவராய் இந்த உலகத்தில் வந்தார். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு வார்த்தை, 9ஆம் வசனம். சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூர், இஸ்ரவேல் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். எல்லாம் அற்புதமாக அவர் எப்படிப்பட்ட உன் ராஜா, உன்னை ஆளுகிறவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை அற்புதமாக நடத்துகிறவர் உன் ராஜா. அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுது குட்டியாக்கிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அற்புதமாக நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அவர் உன்னிடத்தில் வருகிறார். அற்புதமாக இவைகள் மூலமாக சில சம்பவங்களை சொல்ல விரும்புகிறேன். அன்றைக்கு 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 29 கூட வாசிக்கிறோம். தாவீதின் இடத்துல அநேக குதிரைகள் இருந்தது. ஆனால் சாலமோனை ராஜாவாக்கும் பொழுது கழுது மேலதான் கொண்டு போனதாக 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 29 வசனத்தில் வாசிக்கிறோம். கழுதை அதிகமாக பயன்படுத்தினான். யாரு விரும்பாத பொருளை பயன்படுத்தினான். அவர் சிங்கத்தை பயன்படுத்தி இருக்கலாம், குதிரையை பயன்படுத்தி இருக்கலாம், ஏனைய பயன்படுத்தி இருக்கலாம், மற்ற மிருகங்களை உயரமா இருக்கிறவர்களை எத்தனையோ அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம். பட் ஆனால் அற்பமாக எண்ணப்பட்டது. சாந்த குணமுள்ளவராய் தேவன் யாரும் பயன்படுத்தாத ஒரு மிருகத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கு நானும் நீயும் தேவனால் மதிக்கப்பட்டவர்களாய், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். முதலாவதாக கழுது குட்டி. அந்த கழுது குட்டியானது சமாதானம் கர்த்தர் இயேசு என்பதற்கு அடையாளமாக காணப்படுகிறது. பார்க்க சகரியா புஸ்தகத்தில் வாசித்தோம் இல்லையா? உன் ராஜா சமாதானத்தின் உன்னிடத்தில் வருகிறார். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் கழுது குட்டியை தெரிந்து கொண்டதற்கு காரணம் சமாதானம். குதிரைகள் என்றால் ராஜாக்கள் எழுந்து யுத்தத்துக்கு போகிறது, கழுது என்றால் சமாதானம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம், ரெவலேஷன், த புக் ஆஃப் ரெவலேஷன், 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம். 19:11 பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ள குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் என்று எண்ணப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் செய்கிறார். கழுதை சமாதானத்துக்கு அடையாளமா இருக்கிறது, குதிரை யுத்தத்துக்கு. ஆகவே குதிரை மேல ஏறி வராமல் கழுது மேல ஏறி வந்ததற்கு காரணம் என்னவென்றால் சமாதானத்தின் தேவன். அவர் சமாதானத்தை கொடுக்கும்படியா வந்தார். ஆகவேதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சமாதானத்தின் தேவன் உங்களை சகல ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துவாராக. சமாதானத்தின் தேவன்
11 வசனத்துல கூட தேவனுக்கும் நமக்கும் சத்துருவா இருந்த எல்லா பாவ சாபங்கள் எடுத்து போட்டு ஒன்றாக இணைத்து சமாதானத்தை தந்தார். எபேசியர் 2 அதிகாரம் 16 வசனத்துல சமாதானத்தின் தேவன் நம்ம ஒப்புரவாக்கினார் தேவனோடு கூட. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2 அதிகாரம் 15 வசனத்துல கூட சமாதானத்தின் தேவன் கொடுத்தார். உபாகமம் 31 அதிகாரம் 11 வசனம், லேவியராகமம் 26 அதிகாரம் 14 முதல் 19 வசனங்கள், லூக்கா 12 அதிகாரம் 49 வசனம் முதற்கொண்டு 53 வசனம் வெள்ளியும் சமாதானத்தை குறித்து சொல்லப்படுகிற காரியங்களை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அற்புதமாக நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். பூமியின் மேலே பூமியின் மேலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கீழே சொல்றாரு, நான் பூமியில சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைத்தீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சில வாக்கியங்களை நீங்கள் பார்த்தீங்களா? 53 வசனம் இல்லையும், பிரிவினைகள் அக்கினியை போட வந்த, அது இப்பொழுது பற்றி எறிய வேண்டும். பிரிவினைகளை அநேகர் பிரிவினைகளை உண்டாக்க வந்த, நான் பிரிவினை சண்டை உண்டாக்க வரவில்லை. அந்த பிரச்சனையில இருந்து, அந்த போராட்டத்திலிருந்து, அந்த வேதனையிலிருந்து, கண்ணீரிலிருந்து அவர்களை விடுதலாக்கி அதே தேவன் சமாதானத்தின் தேவனா இருக்கிறார். சமாதானத்தின் காரணர், முழு குடும்பத்துக்கும் சமாதான காரணர் என்று வேதம் சொல்லு. முழு குடும்பத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லு. எனவே நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க வந்தார். அவர் சமாதானத்தின் தேவன். சகரியா 9 அதிகாரம் 9 வசனத்தில் நீங்கள் கவனிப்பீர்களானால், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் உன் ராஜா, உன்னை ஆளுகிற சமாதானத்தின் தேவன் அவர் ராஜாவா இருக்கிறார். வஸ்திரங்களை விரித்தார்கள், பேரிச்ச மரத்தின் ஓலைகள் வெற்றியின் சின்னமாக, விடுதலின் சின்னமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறதை பார்க்க. ஆகவே வஸ்திரங்களை விரித்தார்கள், கழுதை அந்த வஸ்திரம் மேல கடந்து போகிறது, ஓசனா என்று கோஷம் எழுப்புகிறார்கள். அந்த இடத்துல வாசிக்கிறோம் அற்புதமாக. மத்தேயு 21 அதிகாரம் வசனம் 8 வசனத்தை கவனித்து பாருங்க. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியில பரப்பினார்கள். லேவியராகமம் 23 அதிகாரத்துல 7 பண்டிகைகளை குறித்து நாம் படிக்கிறோம். அவைகளில் ஒன்று இந்த கூடார பண்டிகை. அந்த நாட்களில அவர்கள் இந்த கூடார பண்டிகை நிறைவேறுகிற நாட்களில அந்த பேரிச்ச மரத்தின் ஓலைகள், அந்த கிளைகளை கொண்டு வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் இல்லையா? இன்றைக்கு கூட நம்ம அதை பயன்படுத்துகிறோம். கல்யாண நாட்களில, விசேஷித்த பண்டிகை நாட்களில, அவைகளே ஒரு நல்ல விசேஷம் நடந்தா நம்ம வீட்டுல பந்தல் போட்டு மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம். நம் அந்நாட்களில பண்டிகை நாட்களில் ஜனங்கள் செய்தார்கள். லேவியராகமம் 23 அதிகாரம் 40 வசனம் முதற்கொண்டு 44 வரை அற்புதமாக 39, 40 ஆகிய வசனங்களில மரக்கிளைகளையும் மரத்தின் ஓலைகளையும் கொண்டு வந்து பண்டிகை கொண்டாடுகிறத நாம் பார்க்கிறோம். வஸ்திரங்களை விரித்தார்கள். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 9 அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களில ஒரு மகிழ்ச்சியின் ஆரவாரத்தை தெரிவிக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை பாருங்களேன். இவைகளுக்கு பின்பாக நான் பார்த்த பொழுது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே உருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்று இருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டிருந்தார்கள். பரலோகத்திலேயே ஒரு சத்தம், பரலோகத்திலேயே ஒரு ஆர்ப்பரிப்பு,
ஓசன்னா என்று ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு, சத்தம், வெற்றியின் கோஷம், விடுதலின் கோஷம், ஜெய கோஷம், ஜெயம், ஜெயத்தின் சின்னம் தான் அந்த குருத்தோலை கை கரங்களில. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9:10 உனக்கு விடுதலை வேணும்னா இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வாயினால் அறிக்கை, இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தில் விசுவாசி, இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்று, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று அறிக்கை பண்ணினால், ஆர்ப்பரித்தால் உனக்கு ரட்சிப்பு, உனக்கு வெற்றி. மூன்றாவதாக ரட்சிப்பு வேண்டும் எங்களுக்கு என்றதான ஜெயகோஷத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், முன்னடுப்பாரம் பின்னடுப்பாரம் திரளான ஜனங்களாகிய தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொன்னார்கள். ஓசன்னா என்றால் தேவனுக்கு மகிமை, ஓசன்னா என்றால் ஆண்டவரே எங்களை ரட்சியும், ஓசன்னா என்றால் எங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், எங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், எங்களுக்கு விடுதலை தாரும், பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாதாளத்துக்கு போகாதபடிக்கு விடுதலை, பிசாசின் பிடிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறதை நான் பார்க்கிறோம். ஓசன்னா, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் எங்களை விடுதலாக்க வேண்டும். நான்காவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 41ஆம் வசனம் முதற்கொண்டு 44 வசனங்களில 41ல, அவர் சமயமாய் வந்த பொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் தேசத்தை பார்த்தா, நம்ம தேசங்களை பார்த்தா, சிட்டியை பார்த்தா ரசிப்போம், ஒரு செல்ஃபி எடுப்போம், ஒரு போட்டோ எடுப்போம், அந்த ஊரை பேரை மென்ஷன் பண்ணி இட் இஸ் a wonderful city, amazing, அருமையாக பிக்சர் இமேஜஸ் நாம ரசிப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த தேசத்தை பார்த்து, எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். உனக்கு கிடைக்க இந்த நாளில் ஆகிய ரட்சிப்பு, உனக்கு கிடைக்க இந்த நாளில் ஆகிய சமாதானம், உனக்கு கிடைக்கிற இந்த நாள் அந்த இயேசு, அவரை நேசி, அவரை தேடு, உனக்கு கிடைக்கிற அந்த நாள் ரட்சிப்பின் நாள். இதே ரட்சிப்பின் நாள், காரண்யத்தின் நாள், அருமையாக ரட்சண நாள், மனந்திரும்பு என்று சொல்லி அழுதா. அந்த தேசத்துக்காக ஆபிரகாம் சோதோம் குமார பட்டணத்துக்காக அழுதா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அழுதா, தாவீதானு தான் ஜனங்களுக்காக அழுது பலியிட்டார். ஆண்டவர் அந்த சத்தத்தெல்லாம் கேட்டார், ஜபத்தெல்லாம் கேட்டார், விடுதலை கர்த்தர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். கடைசியாக 5ஆவதாக அற்புதமான ஒரு வார்த்தை, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9, 10, 8 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். எருசலேம் ஆண்டவர் வருகிறார், ராஜா வருகிறார். சகரியா புஸ்தகத்தில் வாசித்தோம் இல்லையா? 9ஆவது அதிகாரம் 9ஆவது வசனத்துல, உன் ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோ, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். அருமையான பக்தன் பாடி இருக்கிறார். மலைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அற்புதமான பாடல் பக்தன் பாடினார். யோவான் 18ஆம் அதிகாரத்துல 36, 37, 38 ஆகிய வசனங்களில சகரியா சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ராஜா, அந்த ராஜாவை அறியாத அன்றைக்கு நியாயாதிபதியா இருக்கிற பிலாத்து, சத்தியம் என்றால் என்னன்னு கேட்கிறா. சத்தியத்துக்கு முன்னதாக நின்று, நீ யூதருடைய ராஜாவா? எஸ், ராஜாதான். என் ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் பரலோகத்துக்குரியது. நான் ராஜாதி ராஜா. அந்த ராஜா நியாயத்தை இருக்கிற நியாயாதிபதியாக ராஜாவுக்கு இந்த ராஜாவை குறித்து அறியவில்லை, அறியாத இருந்தார். அன்னைக்கு சாஸ்திரிகள் மத்திய 2ஆம் அதிகாரத்தில் 1, 2
யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கே? சாஸ்திரிகள் வந்தார்கள் வணங்குவதற்காக, ஏற்றுக்கொள்வதற்காக. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 25, 26 ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து, சத்துருவின் முடிவு அவனுடைய மரணம். எல்லா ராஜ்யத்துக்கு மேலாக ராஜாதி ராஜாவா ஆளுகை செய்வார் இயேசு. சொல்லப்படுகிற வார்த்தை 1 பேதுரு 3 அதிகாரம் 22 வசனத்துல கூட அவர் ராஜாவா இருக்கிறார். அந்த ராஜாவை கனம் பண்ண வேண்டும். தானியேலின் புஸ்தகம் 7 அதிகாரம் 13, 14 அழியாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம், நீண்ட ஆயுசுள்ளவரா இருக்கிறார். மத்தேயு 28 அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களில இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு 11 சீசரோடு கூட தரிசனமாய், வானத்தில் பூமியில சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவையும் அவர்களுக்கு கட்டளிடுங்கள், இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்க கூட இருக்கிறேன். ஐ வித் யூ ஆல்வேஸ். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் அதிகாரம் உள்ளவராய், ரூல் பண்ணுகிறவராய், பரலோகத்தின் ராஜா இயேசு, பூலோகத்தின் ராஜா இயேசு என்ன நினைச்சு அழுதாங்க 2 சீடர்கள். லூக்கா 24 அதிகாரத்துல எம்மா ஊருக்கு போகிற சீடர்கள், அந்த எம்மா ஊருக்கு போகிற சீடர்கள் நினைத்தார்கள், எங்களை ரட்சித்து எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்து எங்களை விடுதலாக்கி, இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் எங்களை விடுதலாக்கி அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு நன்மை செய்வார் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். அவர் மரித்து போனார் என்று. கிளியோப்பா என்பவன், 2 பேர்ல ஒருத்தனுடைய பேர் கிளியோப்பா. எம்மா ஒரு சீஷர்கள் பேசிக்கொண்டே போகிறார்கள். எங்களை ரட்சிக்க வந்த ராஜா நினைத்தாங்க. ஆனா அவர் பரலோகத்தின் ராஜா, உன் இருதயத்தை ஆளுகிற ராஜா, உன்னை ஆசீர்வதிக்கிற ராஜா. இந்த ஃபார்ம் சண்டே, இந்த குருத்தோல ஞாயிறு ஆராதனையில ஆண்டவராகி தேவன் உன்னோடு கூட பேசுகிறார். அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். ஆகவே அந்த இயேசு உன் ஆளுகை செய்யும்படியா தேடி வருகிறார். அந்த இயேசு உனக்காக மரணத்தை மேற்கொண்டார். அந்த இயேசு உன்னை சமாதானத்தை தந்து, சமாதானத்தின் தேவன் உன்னை ஆளுகை செய்ய விரும்புகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவோம். அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஓசன்னா, தேவனுடைய நாமத்தில் வருகிறவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.